இன்றைக்கி இட்லி, தோசை, இடியாப்பம், பூரிக்கெல்லாம் ஏத்தான ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பான் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்தாச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிடலாம். அப்புறமா நல்லா அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதோடு சேர்த்து வதக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதில் வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே இந்த சிக்கன் இதில் சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தேங்காய் ஒரு பிடி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் ஸ்லோவாகவே வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.